அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்குற தலைப்பு வந்து தசையில் சுய புத்தி பலன் தருமா. ஏன்னா தசை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்கும் போது திசை அப்படின்னு ஒன்றே திசை அப்படின்னாவே நீங்கள் தசைன்னு சொல்லலாம். தசைனா வலிமை, திசைனா இலக்கு. அதாவது தசாநாதன் வந்து வலிமையானவர் அப்படிங்கிறதுக்காக இது தசை அப்படின்னு சொல்லலாம். அல்லது திசைனா கிரகங்கள் இந்த டைரக்ஷனில் ஒருத்தர் அழைத்து கொண்டு செல்கிறது அப்படிங்கிறது திசைன்னு சொல்லுவோம். புத்தி என்பது நம்ம புத்தியை யூஸ் பண்ணி அது நல்ல டைரக்ஷனாக இருந்தால் அந்த டைரக்ஷன்லேயே போக வேண்டியது. புத்திக்கு வந்து இது நல்லதாக இருந்தால் புத்தி என்பது அந்த இலக்கு சரியான இலக்குனா அதை அந்த புத்தியும் ஆமோதித்து அதை நோக்கியே செல்வது தான் புத்தின்னு சொல்கிறோம். அதாவது இதான் இலக்கு தான் திசைன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு மனுஷன் இருக்கான், இந்த திசையை நோக்கி சுய புத்தியில் இப்படி போகுது. அடுத்த புத்தியில் என்ன ஆகுதுன்னா, இந்த திசைக்கு சாதகமாக புத்தி இருந்தால் இப்படியே பயணம் போகும். இந்த திசைக்கு பாதகமாக இருந்தால் அந்த பயணம் வந்து இப்படி நகர ஆரம்பிக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. பொதுவாக நம்ம எல்லாரும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தசையில் சுய புத்தி வேலை செய்யாது அப்படின்வாங்க பொதுவாக. அதாவது நிறைய ஜோதிடர்கள் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஒரு தசையில் சுய புத்தி வேலை செய்யாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் ஜாதகம் பார்க்க வராங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு 300-400 பேர் ஜாதகம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது அந்த ப்ரொஃபஷனலாக ஜாதகம் பார்க்குறவங்க சொல்கிறேன். ஒரு சிலருக்கு ஒரே நாள் 50 பேர் ஜாதகம் பார்க்குற ஆளுங்களும் இருக்காங்க. ஓகேங்களா. வந்தவுடனே அவங்க ஜாதகத்தை பார்த்து இன்றைக்கி 7.5 சனியா அஷ்டமத்து சனியான்னு பார்த்து அதை வச்சு சொல்லக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. 50 ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு அதுக்கு தசா புத்திலாம் பார்த்து தசா புத்தி அந்தரம் சூட்சமெல்லாம் பார்த்து பலன் சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இப்போ பொதுவாக ஜோதிடத்தின் மேம்பட்ட நிலை என்பது இந்த ராசி பலன், கோச்சார பலன் இதெல்லாம் வந்து வேலை செய்யாது. ஜாதகத்தில் பலன் சொல்கிறது என்பது தசா புத்தி வழியாக தான் பலன் சொல்ல முடியும். 9 கிரகத்தில் எந்த கிரகம் வலிமையாக ஆதிக்கம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வலிமையாக ஆதிக்கம் செலுத்துகிறதோ அதுதான் தசாநாதன் சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ குரு தசைன்னு வச்சுக்கிங்களேன். அந்த ஜாதகத்தில் குரு தசை 16 வருடம் அப்படின்னா இந்த குரு தசை தான் இந்த 16 வருஷம், அதுதான் ஹெட்டு. அதுக்கு கீழே 9 கிரகங்கள் மற்ற கிரகங்கள். அதில் குரு தசையில் சுய புத்தி என்பது குருவே தசாநாதனாரார், குருவே புத்திநாதனாயிறார். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு சிஎம் இருக்கிறாருன்னா அவருக்கு மினிஸ்டருங்க இருக்கிற மாதிரி மற்ற 9 கிரகங்கள், மற்ற 8 கிரகங்கள் அதோடு சேர்த்து 9 கிரகங்கள். அந்த சிஎம்முக்குன்னு தனியாக ஒரு துறை இருக்குது இல்லையா. சிஎம்முக்குன்னு தனியாக ஒரு துறை, அவருக்குன்னு பார்த்திங்கன்னா காவல்துறை இல்லை பொதுப்பணித்துறை அந்த மாதிரி சில துறைகள் வச்சுக்குவார் இல்லையா. அந்த மாதிரி தான் சுய புத்தி அப்படிங்கிறது. தசாநாதனம் அவரே, புத்திநாதனம் அவரே. முதல்ல நமக்கு தசாநாதனுக்கு எப்படி பலன் சொல்கிறதுன்னு பார்க்கணும். தசாநாதன் இப்போ குருனா குரு தசாநாதனா இந்த ஜாதகத்தில் குருன்ற கிரகம் தான் வேலை செய்ய போகுது. இந்த குரு தசை குரு புத்திங்கிறது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருக்கும். இந்த வருடத்தில் இந்த குரு தான் ஹெட். தசாநாதனும் அவரே, புத்திநாதனும் அவரே. இந்த சுய புத்தி வேலை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு தசாநாதனுடைய பவர் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறன்னு பார்க்கும்போது சொல் புத்தி சுய புத்தின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு சுய புத்தி இல்லைன்னா கிட்டத்தட்ட 50% அவரால் வளர்ச்சி இல்லை. அப்புறம் சொல் புத்தினா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அது நல்லதா கெட்டதா என்று ஆராயக்கூடிய அந்த சொல் புத்தி. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த கிரகங்களுக்கு மற்ற புத்திகள். அதாவது குரு தசைக்கு அப்புறம் சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி இருக்கு இல்லையா. தசாநாதனுக்கு எவ்வளோ மார்க்குனா தசாநாதனுக்கு 40 மார்க், புத்திநாதனுக்கு 60 மார்க். இவர் என்ன பண்ணுவார்னா அந்தரத்துக்கு இதிலிருந்து பிரியத்து அந்தரத்துக்கு 40 மார்க்கும் அந்தரத்துக்கு 20 மார்க் கொடுத்துருவார். இந்த அந்தரம் என்ன பண்ணுன்னா சூட்சுமத்துக்கு 5 மார்க் கொடுத்துரும். அப்போ புத்திநாதனுடைய ஒரிஜினல் மார்க் என்பது 40 மார்க்கு, அந்தரத்தோட ஒரிஜினல் மார்க்கு 15 மார்க்கு, சூட்சுமத்தோட ஒரிஜினல் மார்க்கு 5 மார்க் அப்படியே இருக்கும். அப்போ தசாநாதன், அதனால தான் தசை என்பது வலிமைன்னு சொல்கிறது, அதில் இலக்குன்னு சொல்கிறது. நம்ம போகக்கூடிய பயணம் என்பது இலக்கு தவறாக இருக்கும் போது நம்ம என்ன வேகமாக சென்றாலும் நாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள் செல்ல முடியாது.
அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா நீங்கள் தெற்கு திசையை நோக்கி தான் போவோம் அப்படின்னா முடியாது, அதை கிழக்கு திசையை நோக்கி தான் போவோம்னா முடியாது. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் எக்ஸாக்டாக மேற்கு திசையில் இருக்குது கிட்டத்தட்ட. அப்போ கொஞ்சம் தெற்கு திசையில் கொஞ்சம் தூரம் போனாலும் நீண்ட தூரம் மேற்கு திசையை தான் போயாகணும் அந்த மாதிரி. அப்போ இந்த தசா புத்திக்கு பழைய முறையில் நம்ம பாரம்பரிய முறையில் என்ன நம்ம சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தசாநாதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடு, அவர் இருக்கிற வீடு, அவர் அஷ்டவர்க்கத்தில் எவ்வளோ பரல் வாங்கியிருக்காரு, ஒருவேளை அவர் கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் நாலேஜு ஜோதிடர்கள் அந்த தசாநாதன் என்ன சாரத்தில் இருக்காரு, இந்த மாதிரி பார்க்குறேன் இல்லையா. தசாநாதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடு, தசாநாதன் இருக்கிற வீடு, தசாநாதன் என்ன சாரத்தில் இருக்காரோ அவர் ஆட்சி செய்யக்கூடிய வீடு, இருக்கிற வீடு. அப்போ தசாநாதனுடைய சேர்ந்த கிரகங்கள், தசாநாதனுடைய எந்தெந்த கிரகம்லாம் சேர்ந்துருக்கு, தசாநாதன் எந்தெந்த கிரகம்லாம் பார்க்குது, தசாநாதன் எந்தெந்த கிரகங்களாக பார்க்கிறாரு, அதாவது பார்வை, சேர்க்கை, தசாநாதன் வந்து அஸ்தங்கம் ஆயிருக்காரா, வக்ரம் ஆயிருக்காரா, பரிவர்த்தனை ஆயிருக்காரா, நீங்கள் எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக போடுங்க. ஆனால் ஒரு 10 மணி 15 நிமிடத்துக்கு பிறந்த ஒரு குழந்தைக்கும் 10 மணி 20 நிமிஷத்துக்கு பிறந்த குழந்தைக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்கா. 2 பேருக்கும் ஒரே தசை ஒரே புத்தி தான். அப்போ இந்த ஆட்சி, உச்சம், ஜாதகத்தில் இருப்பிடம், சாரம், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொது இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை டெப்த்தாக அனலைஸ் பண்ணனா அந்த கிரகம் ஜாதகத்தில் எந்த பாவ முனையோட தொடர்பு கொள்ளுது நல்லா புரிஞ்சுக்கணும். பார்வை, சேர்க்கை, வக்கரம், பரிவர்த்தனை, இது எல்லாம் வந்து 2 மணி நேரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அநேகமாக இந்த வீடியோ எப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னுடைய முந்தைய வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாவ தொடர்பு அப்படின்னா என்னன்ட்டு ஏற்கனவே நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஓரளவுக்கு கேபி ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த வீடியோ புரியும். இருந்தாலும் புதுசாக வந்துக்கிறங்க ஓரளவுக்கு நீங்கள் கேட்டுட்டு நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரிதாக பாருங்கள். ஒரு கிரகம் இருந்த இடம், பார்த்த இடம், அந்த கிரகத்தோட சேர்ந்த கிரகங்கள், இது எல்லாம் வந்து ஒரு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை வைத்து பலன் சொல்லக்கூடாது. அந்த ஜாதகத்தில் 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் எதுவோ அதை வைத்து தான் பலன் சொல்லணும். இதை பற்றி ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க என்னுடைய புத்தகம் கொடுப்பனையும் தசாபுத்தின்னு இந்த புக்கு இருக்குது. இந்த புத்தகம் வந்து என்னுடைய வெப்சைட்டு, இதே யூடியூப் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட் இருக்கும். வெப்சைட்டில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன புத்தகம் இருக்குது. அதில் முதல்ல படிக்க வேண்டிய புக்கு இது. கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்கள் நம்முடைய பயிற்சி மையத்தின் வழியாக வெளியிட்டிருக்கோம் நம்ம. அதில் முதல்ல படிக்க வேண்டிய புக்கு இது, கொடுப்பனையும் தசாபுத்தி என்ற புக்கு. ஓகேங்களா? இப்போது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அப்போ தசாநாதன் அப்படிங்கிற கிரகம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசாநாதனும் இப்போ வந்து 40 மார்க்கு, புத்திநாதன் 40 மார்க்குன்னு பார்க்கும்போது ஒரு தசையில் சுய புத்தி ஒருத்தருக்கு கெட்டு போச்சு அப்படின்னா அந்த தசாநாதன் பலம் இழந்து விட்டார்னு அர்த்தம். அதாவது ஒரு இயக்கத்தோட தலைவர் இல்லை என்றால் அந்த இயக்கத்தோட பங்களிப்பில் 40%, அந்த இயக்கத்துக்கு 40% பலவீனமாக போச்சுன்னு அர்த்தம். ஒரு புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு பிஜேபி அப்படின்னு நமக்கு தலைவர் யாருன்னு பார்க்கும்போது நமக்கு மெயினாக ஞாபகம் வருது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான். பிரதமர் மோடி, அமித்ஷா, அப்புறம் இன்னும் 4-5 பேர். அதில் குறிப்பாக பிரதமர் மோடியை பேஸ் பண்ணி தான் அந்த பிஜேபிங்கிறது இயக்கம் போகும். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை நோக்கி தான், நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை முன்னோக்கி தான் போவோம். அதேமாதிரி மாண்புமிகு மோடி அவர்களை முன்னிறுத்தி தான் பிஜேபி செல்லும். அதுதான் தசாநாதன். அதனால் தசாநாதன் அப்படின்னு பார்க்கும்போது தசையில் சுய புத்தி வந்து கிடக்கூடாது. ஒரு தசையில் சுய புத்தி வீக் ஆயிடுச்சு. ஏன்னா சுய புத்தி நடக்கும்போது தான் ஜோஷியர்கிட்ட வருவார் ஒருத்தர். இது வரைக்குமே ஜோதிடம் பார்க்காத நபர்கள் சுய புத்தி வரும்போது லைஃப்பில் டேர்ன் ஆகும். அந்த திசை மாறுது இல்லையா? அதாவது ஒருத்தர் இந்த திசையிலே போயிட்டுருக்கார், இப்படி போயிட்டுருக்கார். தசாநாதன் மாறின உடனே இந்த தசை வந்து இந்த டைரக்ஷனுக்கு ஆகும்போது இப்படி வந்துடுவார். அதாவது தசாநாதன் நல்லா புரிஞ்சுக்கணும். தசாநாதன் வந்து 2, 4, 6, 10 இந்த பாவங்களை தொடர்பு கொள்றார் அப்படின்னா இந்த தசை ஒரு புறம் சார்ந்த தசை. இந்த பாவ தொடர்புனா என்னன்ட்டு என்னுடைய வீடியோவில் கீழே நான் போட்டிருப்பேன். அப்போ தசாநாதன் 2, 4, 6, 10ங்கிற பாவங்களை தொடர்பு கொள்றாருன்னா இந்த தசையில் பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறது. அப்போ புத்திநாதன் வந்து ஜாதகத்தில் 1, 3, 5, 7, 11 இந்த மாதிரி வீடுகளை தொடர்பு கொள்ளும்போது தசையை எதிர்த்து புத்தி செயல்படுகிறதுன்னு சொல்லுவோம்.
அப்போ தசாநாதனும் புத்திநாதனும் ஒரே பிளானட்டாக எப்போ இருக்குன்னா சுய புத்தியில் தான் இருக்கு. அப்போ சுய புத்தி ஒருத்தருக்கு வீழ்ச்சி அப்படின்னா அந்த தசாநாதனுடைய 40 பங்கு நமக்கு கிடைக்காது. அடுத்த புத்தி நல்லா இருந்தாலும் கூட தசாநாதனுடைய பங்கு 40% வீக்காக போயிட்டதால அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அதனால் எப்போதுமே சுய தசையில் சுய புத்தி பலன் தருமா அப்படின்னா அது கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தான். அது நல்லது பண்ணால் அந்த தசை ஃபுல்லாக நல்லாயிருக்கும். சுய புத்தி வீக்காக விட்டால் அந்த தசையில் தசாநாதனுடைய பங்களிப்பு வீக்காக போயிட்டதால அப்போ தசாநாதனுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட நிறைய கிரகம் தசாநாதனுக்கு ஒரு தசையில் சுய புத்தி நல்லா இல்லை அப்படின்னா தசாநாதன் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அதே அணியில் நம்ம 12 பாவத்தை 2 வகையாக பிரிச்சிடறோம். ஒற்றைப்படை பாவங்கள் ஒரு அணியாகவும் இரட்டைப்படை பாவங்கள் ஒரு அணியாகவும் பிரிச்சிடறோம். அப்போ ஒரு தசையில் தசாநாதன் வந்து ஒற்றைப்படை ஒரு கெட்டு போகிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். 2, 4, 6, 10 இது ஃபஸ்ட் ரேங்க். 1, 3, 7, 11 இது 2வது ரேங்க். 5, 9 3வது ரேங்க். 8, 12 4வது ரேங்க். தசாநாதன் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது பொருளாதாரம் நல்லா இருக்கும், மகிழ்ச்சி ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மகிழ்ச்சி சந்தோஷங்கள் ஆரோக்கியம் இந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். 5, 9 தொடர்பு கொள்ளும்போது பொருளாதாரத்தை டவுன் பண்ணிடும். ஏன்னா அது 10வது வீட்டுக்கு 8, 12வது பாவங்கிறதால பொருளாதாரத்தை டவுன் பண்ணுறதால தசையில் 5, 9 தொடர்பு கொள்ளக்கூடாது. இருப்பதை எடுத்து செலவு செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் 5, 9க்கு. 1, 3, 7, 11க்கு வரவுக்கு செலவுக்கு சமமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பார், ஏதோ வகையில் இன்கம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அது 10வது வீட்டு இது கெடுக்கலை. 8, 12ன்னு பார்க்கும்போது அக வாழ்க்கைக்கும் சரி இருக்காது, புற வாழ்க்கைக்கும் சரி இருக்காது. நீங்கள் அக வாழ்க்கைனா என்ன புற வாழ்க்கைனா என்னங்கிறத நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். இன்னொரு இதே வீடியோவில் இங்கே லக்ன பாவத்திலேருந்து 12 பாவத்தோட காரகத்தை நான் சொல்லியிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக வாழ்க்கைனா என்ன புற வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் புத்தகத்திலேயே நம்ம கொடுத்துருப்போம். என்னுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னாலும் இந்த 12 பாவத்தோட காரகம் இருக்கும். அப்போ இந்த 2 அமைப்பும் தான், அதாவது மனித வாழ்க்கைக்கு அகமும் புறமும் தேவை. அப்போ தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஜோதிடமே தெரியாமல் இருந்தாலும் கூட ரொம்ப ஷார்ட்கட்டாக சொல்கிற பாருங்களேன். தசையில் சுய புத்தி அவுட் அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் பலன் விழுந்து விட்டார். அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுய திசையில் கஷ்டப்படுறவர் அடுத்து வரக்கூடிய புத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிடுவாங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய புத்தி வேற ஒரு பாவத்தை காமிக்கும். அந்த தசாநாதன் காட்டிய வீட்டுக்கு மறுக்கிற மாதிரி காமிக்கும் போது அது வேற மாதிரி காமிக்கும். அதனால் என்ன அப்படின்னா ஒரு தசையில் சுய புத்தி நன்றாக இருக்க வேண்டும். அந்த சுய புத்தி வந்து வீக்காக போயிடுச்சுன்னா அந்த தசையை எதிர்க்கக்கூடிய புத்திகள் ஜாதகத்தில் குறைந்தது 5 அல்லது 6 கிரகம் இருந்தால் தான், இருக்கத்தே மொத்தம் 8 கிரகம் தான். 5 அல்லது 6 கிரகம் இருந்தால் தான் அந்த தசையை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். தசையில் சுய புத்தி ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குன்னா அது யோகமான அமைப்பு. அதெல்லாம் ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கணும். தசையில் சுய புத்தி ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகமோ அல்லது 6 கிரகமோ வீக்காக இருந்தாலும் கூட அது எப்படியாவது அந்த ஜாதகத்தை ஒப்பேற்றிடும். அல்லது அந்த ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகம் தசாநாதனுக்கு சாதகமாக இருக்குது, தசாநாதன் நல்லா இருக்குது அப்படின்னா அது ஒரு யோக தசையாக போயிடும். அதாவது நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல கிரகமோ அதனுடைய திசை நமக்கு வரும்போது தான் நமக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில் தசையில் சுய புத்தி என்பது நன்றாக இருந்தால் தான் அது சிறப்பு. சுய புத்தி சரியில்லை என்றால் அந்த தசையில் பெரிய அளவுக்கு போராட்டத்தை அவருக்கு தரும் அப்படிங்கிறது தான் இங்கே. நிறைய ஜோதிடர்கள் சுய புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா ஜாதகத்தில் நேரம் கெடும்போது தான் ஜோசியர்கிட்ட வருவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் வருதுன்னா அதில் 3 ஜாதகம் சுய புத்தியில் வரும்போது ஜோசியர் என்ன நினைப்பார்னா சுய புத்தி வந்ததால் தான் இவருக்கு பிரச்சனை நினைப்பார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஆராய்ச்சி நிறைய பண்ணும்போது ஒருத்தருக்கு சுய புத்தியில் வந்து சிறப்பாக இருக்குதுன்னா கிட்டத்தட்ட அந்த தசாநாதன் உடைய ஆரம்ப முறை கடைசி வரைக்கும் அது சிறப்பு அப்படிங்கிறத நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் தெரியுது. ஏன்னா சுய புத்தியில் தசாநாதனும் புத்திநாதனும் ஒரே கிரகமாக இருக்கிறதால அங்கே அந்த கிரகத்தோட பலன் அங்கே நிர்ணயிக்கப்படுது. அதனால் சுய புத்தி என்பது சுய புத்தி நடைபெறும் காலம் ஒருத்தருக்கு ஏற்றமாக இருந்தால் தான் அந்த தசையில் அவருக்கு ஏற்றம். சுய புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வீழ்ச்சி வருதுன்னா அந்த தசை முழுக்க கிட்டத்தட்ட 40% அது தொடரும்.
அந்த தசையை எதிர்த்து கிட்டத்தட்ட 5 அல்லது 6 கிரகங்கள் செயல்பட்டால் தான் ஓரளவுக்கு அந்த தசாநாதனுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்று கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதேமாரி நம்ம பயிற்சி மையத்தின் வழியாக ஆன்லைன் பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் நம்ம பயிற்சிக்கு நேரடியாக வர முடியாதவங்க ஆன்லைனில் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்ம வெப்சைட் இருக்குது, அதில் போய் பாருங்கள். இந்த வருகின்ற ஜூன் 24ஆம் தேதி புதியதாக ஆன்லைன் பயிற்சி நடைபெறுகிறது. அது சம்பந்தமான வீடியோஸ் என்னுடைய சம்பந்தமான டீட்டெயில்ஸ் என்னுடைய வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அல்லது என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.